வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ரஞ்சித் இருக்காங்களா, அவங்க வந்து கை களமாக மாற்ற தருணம் வந்துருச்சுங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தாங்களே, இப்போ நம்ம ராஜேஸ்வரி வேறு வேலையாக அந்த ஆஃபீஸ் போகிறாங்க. இந்த விஷயம் எப்படியோ ஒரு வழியாக காற்று வழியாக அப்படியே சும்மா குரு நம்ம விஜய்க்கு வந்து சேர்ந்துருது. யாரோ உங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எட்டுன்னு போய் அதர் கம்பெனி வந்து யார் அதை ஷேர் பண்ணுறாங்க, அதை யார் திருடி எட்டுன்னு போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வருது. இந்த ஃபோன் வந்தது ஒரே ஷாக் ஆகிட்டு, இன்னைக்கு சும்மா விடக்கூடாது, யாராக இருந்தாலும் நீ போய் 2 துண்டாவை வெட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கரெக்டாக போய் ஆஃபீஸ் ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி. உடனே நம்ம விஜய் கையை கிளாப் பண்ண அப்படியே சும்மா உள்ளே போகிறாரு. மாட்டிக்கன்னா ஒருத்தர் அவரை குத்துறே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாட்டை பாடுறாங்க. உடனே பார்க்கணும் ராஜேஸ்வரி ஒரு பக்கம் பக்குன்னு திக்குன்னு எழுந்து பார்க்குறாங்க. ஐயோ என்னடா இது, கையங்காலமாக இப்படி மாட்டிக்கணுங்களே, இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே நமக்குன்னு ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயத்தில் நடுங்கிறாங்க. ஒரு பக்கம் கிட்டு 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 கிட்டுன்னு அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பயத்தோடையும் சுவாரஸ்யத்தோடையும் போயின்னு இருக்குங்க. சரி இப்படியாலும் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. இந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பாக்கோட்டை இருக்காங்களா, அவங்க வந்து அதிர்ச்சி தர மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னடா பண்ணாங்க எதிராக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் லூஸ் மோஷன் மாத்திரையே கலந்து விட்டுறாங்க. ஏன்னா ஏன் மல்லி அம்மாவை கஷ்டப்படுத்துறீங்க, இதுக்கு மேலே நீங்கள் கஷ்டமே படுத்தக்கூடாது, நீங்கள் கஷ்டப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிடுறாங்க. இங்கே பாத்ரூம் ஒரு பக்கம், இந்த ஒரு பக்கம் பாத்ரூம் ஒரு பக்கம், இந்த ஒரு மாற்றி வர்றாங்க. நம்ம விஜய் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்கா அங்கே பாருங்கள், உங்களுக்கு எதனா காசு வேணா கூட கேட்டுருங்க, அசிங்கமாக இந்த மாதிரி எச்சத்தனமாக நம்ம கம்பெனியாகவே மற்ற கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி கேவலமான வேலை செய்யாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. உடனே ராஜேஸ்வரி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேலைப்பட்டு நின்று இருக்காங்க. இனிமேல் உங்களுக்கு கம்பெனியில் எந்த வேலையும் இல்லை, நீங்கள் வீட்டில் இருங்க. டே இந்த சொத்துல எனக்கு பங்கு இருக்குடா, அந்த சொத்துல உங்களுக்கு பங்கு இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்ல, நீங்கள் வீட்டிலே இருங்க, யாராக இருந்தாலும் உங்களுக்கு அதுதான் சொல்லுவாங்க, உங்கள் மரியாதை நீங்களே காப்பாற்றிக்கோங்க, தேவையில்லாமல் வார்த்தையில் விட்டு நீங்களே உங்கள் மரியாதை அசிங்கப்படுத்திக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்டி விட்டுறாரு. உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சைலண்ட்டாக சரி ஓகே நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் எல்லாரும் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரியும் சைலண்டாகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம குட்டி வீடியோவை பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே, அவங்க பக்கம் எந்த ஒரு தப்பும் இல்லைன்றது நம்ம விஜய்க்கு தெரிய வருது. உடனே இவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் அவளை மாட்டி விட்டுக்கிறது தெரிய வருது. உடனே பார்க்கணுமே மல்லிக்கிட்ட போய், என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் பண்ண தப்பு தான், நான் மற்றவங்க பேச்சை கேட்டு ஆடிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இதை கேட்டதான் அப்படியே சும்மா ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் ஓஹோ நானா இதுதான் விஷயமா இப்படி தான் நடந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் வேதனையில் கூனி குறுகி போய் நின்று இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு விஷயம் நடக்காது அப்படின்ற விஷயம் இப்போ தான் நமக்கு தெரிய வருதுங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க. அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற எதுலைங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. அது மட்டும் ரஞ்சிதங்கிறாள், அவளும் கம்மியானவளா, அவள் இப்போ தப்பிச்சிட்டாங்க, அவள் நல்ல பேர் வாங்கிட்டா. என்ன விஜய் மாமா இந்த அளவுக்கு உங்கள் அக்கா கேடு கட்டவங்களா இருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுங்க, சப்புன்னு ஒரு அடி தவட மேலே உழுது. நீ எப்படியாப்பட்டவன், நீ எங்கெங்கே போன, நீ என்னென்ன பண்ண எல்லாமே எனக்கு தெரியும், 2 பேரும் கூட்டு கலவாணின்றதும் எனக்கு தெரியும், தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு அடி வாங்கிக்காத ஓடுற ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக.